த கோஸ்ட் டால். ஆண்ட்ரியா ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு நிறைய பொம்மைங்க வாங்க ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் பஜாரை பார்த்தா அதுக்குள்ளே அவள் போக தொடங்கினான். அங்கே என்ட்ரன்ஸில் இருந்த ஒரே ஒரு பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொம்மையை அவள் அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் அதெல்லாம் விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால் அவளும் அவங்க அத்தை கிட்ட போய் சொல்ல தொடங்கினான். அத்தை, எனக்கு அந்த பொம்மை வேணும், எனக்கு வாங்கி தரீங்களா? வாங்கிக்கம்மா, உங்ககிட்ட தான் காசு இருக்கே. ஆனால் அந்த ஓனர் தரவே மாட்டேங்கிறாங்க அத்தை. அப்படியா? இல்லை, நான் வாங்கி கொடுக்குறேன். என் பாப்பாவுக்கு அந்த பொம்மையே தாங்க. அதெல்லாம் விற்கிறது இல்லை, அது ஒரு ப்ரைஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன். 2000 ரூபா. நான் வேணா உங்களுக்கு 4000 ரூபா கொடுக்கவா? இந்தாங்க உங்களோட 4000 ரூபா. தாமா கொண்டு போ. ஜாலி ஜாலி. வா போகலாம் ஆண்ட்ரியா. அன்னையிலிருந்து ஆண்ட்ரியாவுக்கு சுத்தமாக தூக்கமே வரதில்லை. ஏன்னா அவள் டெய்லியும் தூங்கும்போது அவளுக்கு டோன்ட் கில் மீ, அதாவது என்னை கொல்லாதீங்க கொல்லாதீங்க அப்படின்னு சத்தம் வரும். அவள் ரொம்ப பயப்படுவா. என்னது இது? எப்படி இந்த பொம்மை இங்கே வந்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓரமாக எடுத்து வைக்கணும். ஓகே, படுப்போம். இப்போ தான் நான் இந்த பொம்மையை வச்சேன், அந்த பொம்மையை காணுமே. என்னமோ சத்தம் வேற வருது. என்னை கொல்லாதீங்க கொல்லாதீங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன சத்தம் அது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அம்மா! என்னம்மா கண்ணு, இங்கே வா வா வா. அம்மா, எனக்கு நைட்டு என்னை கொல்லாதீங்க கொல்லாதீங்கன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுமா, ரொம்ப பயமாக இருக்குமா. நான் அங்கே மடியில் படுத்துக்கிட்டேன். சரிம்மா. நீ என்னமோ சொன்னியே, எனக்கு கொல்லாதீங்க கொல்லாதீங்கன்னு சத்தம் வருதுன்னா, ஆனால் அந்த மாதிரி என்ன சத்தமாக எனக்கு கேட்கலையே. நான் நினைக்கிறேன் அது ஒரு கற்பனைன்னு தான் நினைக்கிறேன். கண்டுக்காத, விடு, தூங்கு. உனக்கு தூக்கம் வரலைன்னா நான் வேணா தாலாட்டு பாடுறேன், தூங்குமா. ஓகேம்மா. அரிராரோ அரிராரோ அரிராரிரோ. ஆண்ட்ரியா தூங்கிட்டா. இவளை கொண்டு போய் பெட்டில் படுத்து வைக்கலாம். தூங்கு. நல்லா தூக்கம் வந்துச்சு, கெடுத்துட்டா. நாமளும் இவ கூடயே படுத்துடலாமே. வேண்டாம். ஃபேக்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்ட்ரியாவோட அம்மாவுக்கு இந்த பொம்மையை பற்றி தெரியும். ஏன்னா இந்த பொம்மை குழந்தைங்களை எதுவுமே பண்ணாது, ஆனால் பெரியவங்களை சாப்பிட்ரும், கொன்னுரும். அதனால தான் எப்போவுமே ஆண்ட்ரியாவுக்கு என்ன கொல்லாதீங்கன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா எப்போவுமே அந்த ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு பெரியவங்களை அது கொல்லும். சின்னவங்களை அது கொல்ல வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுக்கு கருணை மனசு இருக்குது. சரி, அப்போ நம்ம வேணா இங்கே படுக்க வேண்டாம், நம்ம ரூமுக்கே போய்க்கலாம். ஒரு வேளை அது நம்மளை கொண்டுச்சுன்னா. ஐயோ, முறைச்சி பார்க்குதே. சரி, நம்ம ரூமுக்கு நைஸாக போயிடுவோம். தப்பிச்சா போகிறேன், நாளைக்கு வைக்கிறேன்டி வேத்து. கோழியே கத்திருச்சு, விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எந்திரிக்கலாம். நாளையிலிருந்து அம்மாவையுமே என் கூடவே படுக்க சொல்லிடலாம். ஓகே, எந்திரிப்போம். ரொம்ப டயர்டாக இருக்கு. நேற்று எனக்கு ஏனே தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. மறுபடியும் கூவுதே. அம்மா, நாளையிலேருந்து என் கூடயே படுங்கம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியா? ஆனால் அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. நான் உனக்கு வச்சுட்டேன் ஆப்பு.
நைட் 7 o'clock ஆயிடுச்சுமா, தூங்குமா ப்ளீஸ். என் கூட தூங்குறேன்னு சொல்லிட்டு ஏமா இப்போ ஏமாத்துறீங்க? கண்டுபிடிச்சிட்டாளா? தூங்கலாம் வா. சரிம்மா. உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாரு. கோழியே கத்திருச்சு. அம்மா அம்மா, இங்கே தானே அம்மா படுத்துட்டு இருந்தாங்க, அம்மாவை காணும். அட என்ன, இந்த இடமெல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடம் பூரா ரத்தம் சிந்தி இருக்கு. அம்மா, அம்மாவை தான் காணும். போய் சிட்டிக்கிட்டையாச்சும் சொல்லுவோம். என்னம்மா ஆண்ட்ரியா, அவங்க அம்மா உன் கூட தானே தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க எங்க? அவங்களை காணும் சித்தி. சி அத்தை, என்னதுக்கு சித்திங்கிறப்ப? பழக்க தோஷத்தில் சித்தி வீட்டுக்கு வருவாங்கள்ல, நான் சித்தி நினச்சி சித்தியோட ட்ரெஸ் போட்டிருக்கீங்கள, அதான். ஓஹோ, உங்கள் அம்மா இங்கேன்னு தேடி பார்க்கலாமா? அத்தை அங்கே பாருங்களேன், அந்த பொம்மை எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் ஆண்ட்ரியா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொம்மைக்குள்ளே பேய் பூந்துருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவையும் காணும், பெட்டில் ரத்தமும் சிந்தி இருக்கு. அந்த பொம்மைக்கும் பேய் பிடிச்சிருக்கு. அப்போ அதோட அர்த்தம் என்ன? இப்படி பெட்ல இவ்வளோ ரத்தம் சிந்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நம்ம போலீஸ் கால் பண்ணலாமா? வேண்டாம் அத்தை, நம்ம கோஸ்ட் பஸ்டர்ஸ், அதாவது பேயோட்டிகள் இருப்பாங்க தானே, அவங்கள கூப்பிடலாம். அதுவும் சரிதான், 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கால் பண்ணலாமே. சரி, ஒருவேளை போலீஸ் வந்து திட்டா எதுக்கு என்ன கூப்பிடாம பேயோட்டிகளை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் சரிதான். அம்மா, எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப படபடப்பாக இருக்குது. எனக்கும் தான். நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு இங்கே தனியாக இருக்கவே பயமாக இருக்குது. வா. ஐயோ, போலீஸ் வேறு வரக்கு இன்னும் 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது? டக்குன்னு கோஸ்ட் பஸ்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கக்கா. சி அத்தை, எதுக்கு என்ன அத்தை சித்தி அக்கா அப்படின்னு மாற்றி மாற்றி பேர் சொல்கிறேன்? ஒழுங்கா அத்தைன்னு சொல்லு. சரி, ஒழுங்கா அத்தனை கூப்பிட்றேன். அப்படிவோ வலிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்னோட, அது உன்னோடது கிடையாது, என்னோட அம்மா கண்டுபிடிக்கணும், புரிஞ்சா? சரி சரி, என்னமோ ஒன்று. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியா? நான் தான் கோஸ்ட் பஸ்டர், வந்துட்டேன். நீங்கள் தான் கோஸ்ட் பஸ்டரா? நீங்கள் தானே அந்த பொம்மையை வாங்கின ஓனர்? ஆமாம், எனக்கு தெரியும். அந்த பொம்மை ஒரு சாதாரண பொம்மை கிடையாது, அது ஒரு ஆத்மா இழுத்துக்கிட்ட ஒரு பொம்மை. அது ஒரு சீரியல் கில்லர், ஒரு ஆத்மா. ஆனால் நீங்கள் என்கிட்ட நிறைய காசு கொடுத்தப்ப எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதனால நானும் கொடுத்தேன். ஆனால் நான் கூட நினச்சேன் இதை நீங்கள் விற்க தான் போகிறீங்கன்ட்டு. ஆனால் பார்த்தா நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க. நானும் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் நான் மறுபடியும் நீங்கள் கால் பண்ணாலும் பண்ணாட்டியோ அந்த நாள் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படியா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை சின்ன குழந்தைங்கள எதுவுமே பண்ணாது, ஆனால் பெரியவங்கள அதுதான், புரிஞ்சுதா? அந்த பொம்மை ரொம்ப ஆபத்தானது, அதை முதல்ல நீங்கள் தூக்கி எறிங்க. அப்படி பண்ணால் அது என்ன சாப்பிட்றாதா? அது சாப்பிடதான் செய்யும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் என்னை பயன்படுத்தாதீங்க. சரி, இப்போ நம்ம அந்த பொம்மையில் இருக்க ஆத்மாவை வெளியே எடுப்போம், அந்த ஆத்மாவை கொன்னுருவோம். சரி, அந்த பொம்மையை கொண்டு வாங்க. ஜீபும்பா மந்திரக்காளி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது என்ன கொன்னுட்டா? நீ கோஸ்ட் பஸ்டர் ஆச்சே, நீ எப்படி ஒன்றை கொன்ன முடியும்? அதுவும் சரிதான். இந்த பொண்ணோட அத்தை இருக்கீங்களே, நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. நான் ஆச்சும் கோஸ்ட் பஸ்டர், ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷி. நீங்கள் வேறு ஒரு பெரியவங்க இல்லையா, அதாவது 18 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்க தான் அது கொல்லும். ஆனால் எனக்கு 7 வயசாகுது, சந்தோஷம்.
உங்கள் அம்மாவையும் இது கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் பண்ணேன். இப்போ என்னமோ நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இந்த பொம்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், இதை நாம் அழிக்கிறது ரொம்ப உறுதியாக அதை அழிச்சே ஆகணும். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையாச்சு. எப்படி? இந்த உலகத்தில் இருக்க உயிர் முக்கியமா இல்லாட்டி உன்னோட பொம்மை முக்கியமா? என் பொம்மை தான். பாப்பா கம்முன்னு. இதை நாம் ஒரு சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கணும் இந்த பொம்மையை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதை கூட்டிகிட்டு போய் நாம் கொண்டு போய் அதை எரிச்சிடலாம். வாங்கன்னு சொல்கிறல. சரி சரி சரி, நாம் நம்ம வேலையை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அதை எரிச்ச. ஆமாம், நாங்கள் ஏன் அதை எரிக்கிற சீனை காட்டல அப்படின்னா, நெருப்பு பார்க்குறது ரொம்ப, அதுவும் யூடியூப்பில் இல்லைன்னா மொபைலில் வந்து நெருப்பை வீடியோ எடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்குறது நம்ம கண்ணுக்கு ரொம்ப கெட்டது. அதனால தான் அதை காட்டல. இனி அந்த தொல்லை. ஆனால் அவங்க நினச்சது தப்பு. அந்த பேய் அதை எரிக்கும் போதே அவங்களோட அத்தைக்கு உடம்புக்குள்ளே அந்த பேய் புகுந்துருச்சு. இது யாருக்கும் தெரியாமல் எத்தனை நாள் தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் ஃபார் பார்ட் 2.